பணமில்லாத சவுத்ரிக்கு சூளை தொழிலாளர் கூலியை பாதியாக்கி லஞ்ச பணத்தை திரட்டலாம் என பண்டிட் யோசனை கொடுத்தார். சூளையில் 300 தொழிலாளர்கள். எல்லார் சம்பளத்திலும் பாதியை பிடித்தால் பெரிய தொகை கிடைக்கும். வேறு வேலை வழியில்லை. எதிர்த்தால் சவுத்ரியின் அராஜகம் அடக்கும். குறைந்த கூலியால் தொழிலாளர்களின் நிலை மோசமானது. அன்பா மாதிரி ஆளுங்க உரிமை கேட்டா அவமானப்படுத்துவாங்க. சோரன் வரம்பு மீறி அதிக கூலிக்கு தன் பொண்டாட்டிய அனுப்புன்னு சொன்னார். ஒத்வால் மகன் நோயில் இருந்தான். சிகிச்சைக்கு பணமில்லாததால் அவன் மனைவி மாலதி தன் மகனுக்காக உடலை விற்க நேர்ந்தது. பௌரி சொன்னதும் தன்வா, இது ஏழையின் நிர்பந்தம், அவன் தவறில்லை என வருந்தினான். அடுத்த நாள் தன்வா கூலி கேட்டபோது, உன் மனைவியை அனுப்பினால்தான் பணம் என்றார் சவுத்ரி. அன்வா மறுத்ததால் சவுத்ரி குண்டர்களை வைத்து இரக்கமின்றி தாக்கினார்.